நம்ம நிலா கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் சோழனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன நிலா, என்ன பார்த்து இப்படியெல்லாம் கேட்குற? என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் தம்பி விட்டுட்டு நான் வர்றேன்னு நீ நினைக்காத. எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறத நீ கேளு. மொத்த குடும்பமாக சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி நிலாவோட முடிவை சொல்கிறாங்க. நம்ம சோழனும் மனோகருக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க, நான் தனியாக வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் உங்கள் பொண்ணு தனியாக வரணும்னு முடிவு பண்ணலை. அவள் வேண்டான்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நடிப்பாக இருக்குது, உங்ககிட்ட குடும்பமாக சேர்ந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு மனோகரும் கொஞ்சம் திட்டுறாரு சோழனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வானதியை பார்க்குறதுக்காக பாண்டி போகிறாங்க. அங்கே போய் மெடிக்கல் ஷாப்பில் அங்கே ஓனர் இருந்துட்டு சொல்கிறாங்க, வானதி உள்ள மீட்டிங்கில் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் வருவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டி இருந்துக்கிட்டு, பாண்டியன் வந்திருக்குன்னு சொல்லுங்கள், அவங்க சீக்கிரமே வருவாங்க அப்படின்னதும், உங்களை விட முக்கியமானவங்க அந்த சாரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணால் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க, வெளியே உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. அடுத்து அவங்க பார்த்திங்கன்னா உள்ள அந்த டாக்டர்கிட்ட சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. டாக்டருக்கும் வானதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா வானதி வெளியே வராங்க. வந்தால் அங்கே பாண்டி வந்து நிற்கிறாரு. பாண்டி, எப்போ வந்த? என்ன அமைதியாக இருக்க அப்படின்னதும், இங்கே பாரு வானதி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, உனக்கு புரியலையா? நான் இவங்கிட்ட சொன்னனே அப்படின்னதும், நீ வந்ததை இவங்க யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை, அதனால தான் எனக்கு தெரியாது நீ வந்தது, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. அது எப்படி தெரியும்? டாக்டர்கிட்ட உட்காந்து பல்லை இழிச்சு இழிச்சு ஈன்னு பேசுகிறல்ல, அதனால் நான் வந்தது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், அப்படியே தப்பாகவே உருட்டுன்னு உருட்டுவேன். நான் அப்படி என்ன உனக்கு செஞ்சேன்? உன்னை விட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்து படித்து இப்போ டாக்டர் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கும் அப்பாவும் அம்மா யாருமே இல்லை. அவங்க மட்டும் எப்படி டாக்டர் ஆனாங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு மெக்கானிக். நீ உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு வெக்கமாக தான் இருக்குது. நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவலாக நீ வேறு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். ஆனால் நீ மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை. எப்படி உன்னை போய் என்னோடய ஹஸ்பண்ட்னு சொல்லி மற்றவங்கக்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு அசிங்கமாக இருக்காதா அப்படின்னதும் இங்கே மூஞ்சில் அடித்த மாதிரி போயிடுது. அப்போ இவ்வளவு நாளும் நான் இந்த மெக்கானிக் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ லவ் பண்ணும்போதும் இந்த மெக்கானிக் வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ மட்டும் என்ன அப்படியே ரொம்ப மான மரியாதை போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் செய்கிற வேலை திருட்டு வேலையா? நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தேவையில்லாமல் கண்டதை யோசித்து பெரிய பிரச்சனையில் தான் நீ மாட்டிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உன்னால் முடிஞ்சால் படித்து டாக்டர் ஆகு. அதை விட்டுட்டு சும்மா சட்டை சவடால் வெறும் ஆடிச்சுக்கிட்டு இருக்க. உங்கள் அண்ணி நிலா வந்து உங்கள் வீட்டில் குருவியாட்டம் இருக்க வீட்டில் இருந்தாங்கன்னா வர எல்லா மருமகளும் அந்த வீட்டில் இருப்பாங்கன்னு நினப்பா? சேச்சே, அது வீடா ஒன்றா? எனக்கு அந்த வீட்டை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. எப்படி தான் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கிறீங்களோ, அடசலாக இருந்துக்கிட்டு யாராச்சும் விருந்தாளி வந்தால் கூட, இப்போ நாளைக்கே கல்யாணம் காட்சி எதுவும் வச்சா கூட அந்த வீட்டில் இருக்கவே முடியாது. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. ஏந்தா எங்கள் அண்ணி இருக்காங்க, உன்னால் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. எதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை? அவங்க புரிஞ்சுக்கிட்டா சரின்னு நானும் அமைதியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட குறைய சொன்னால் தானே உங்களுக்கெல்லாம் தெரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரி வீட்டில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்க யாரை நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா கூட ஒருத்த கூட உங்களை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டோட ராசி எப்படி, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னு இந்த ஊரில் இருக்க எத்தனை பேர்த்த கேட்டாலும் சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவே ஃபஸ்ட்டு யோசித்தது அந்த வீட்டில் எப்படி போய் நம்ம புள்ள வாழும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டே வீட்டை சரி பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்குவேன். சும்மா நானும் தான் வீடு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் இவக்கிட்ட கெஞ்சக்கூடாதுன்னு கோவத்தோடு எந்திரிச்சு கிளம்பி போகிறாங்க.